சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல அதிக ரன்கள் அடித்த வீரராக ஷிகர் தவன் இருக்காரு. தவன் வெறும் 10 போட்டிகளிலேயே 701 ரன்களை குவித்திருக்காரு. இந்த நிலையில இன்றைய போட்டியில விராட் கோலி அபாரமாக செயல்பட்டு 98 பந்துகள்ல 84 ரன்களை குவித்து அசத்தியதால சாம்பியன்ஸ் டிராபி 17 போட்டிகள்ல 746 ரன்களை குவித்து இந்த தொடருடைய அதிக ரன்களை எடுத்த இந்திய வீரர் அப்படின்ற வரலாற்று சாதனையை படைச்சிருக்காரு. சௌரவ் கங்குலி 13 சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகள்ல 665 ரன்களை, ராகுல் டிராவிட் அவர்கள் 19 இன்னிங்ஸ்கள்ல 627 ரன்களையும், ரோஹித் சர்மா அவர்கள் 14 இன்னிங்ஸ்கள்ல 585 ரன்களை குவித்து இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்காரு. சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி போட்டியில ஆஸ்திரேலியா அடித்த 264 ரன்களை துரத்திய பொழுது இந்திய அணி பாத்தீங்கன்னா விரைவிலேயே ரோஹித் சர்மா, சுப்மன் கில் ஆகிய ஓபனர்களை இழந்ததால இதனால 43க்கு 2 அப்படின்னு இந்திய அணி தடுமாறியது. விராட் கோலி மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோர் இணைந்து பெரிய பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் ஆட்டமிழந்த பிறகு அக்ஷர் பட்டேல், KL ராகுலுடன் கோலி அவர்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தாரு. விராட் கோலிக்கு இந்த தொடருடைய துவக்கத்துல ஆஃப் ஸ்பின் பிரச்சனை இருந்தது. ஆஃப் ஸ்பின் பந்துகளை அடிக்கும் பொழுது அவரால் சரியாக கால்களை நகர்த்த முடியல. இந்த நிலையில நியூசிலாந்துக்கு எதிரான லீக் போட்டி மற்றும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான அரையிறுதி போட்டியில இந்த பிரச்சனையை கோலி அவர்கள் சரி பண்ணிருக்காரு. ஆஃப் ஸ்பின்னர்களுக்கு எதிராக கால்களை சிறப்பாக நகர்த்தி ரன்களை குவிச்சிருக்காரு. இந்த சாதனைக்காக கோலி அவர்களுக்கு பலவிதமான வாழ்த்துக்களுமே குவிச்சிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.